Hi friends, welcome to Science Teaching Academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல்லியல், செல் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு லெக்சர் சீரீஸ். இதில் ஹை ஸ்கூல் லெவல் செல் பயாலஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹை ஸ்கூல் லெவலில் இருக்கும் இந்த லெக்சர். முதல்ல நம்ம செல் பயாலஜியில் உள்ள விஷயங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி செல் அப்படின்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன, செல்லுன்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன, செல் என்றால் என்ன, செல் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அது என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யுது, அதன் உள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். உதாரணத்திற்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். மீன்ஸ் எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் இருக்கிறாரு. அவர் கதையாக சொல்லுவார் சிங்கப்பூர் ஊரை பற்றி. அங்கே அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ரோடெலாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லுவார். எனக்கு என்னோடய சொந்த கற்பனைகள் இருந்தது சிங்கப்பூரை பற்றி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். நான் போய் நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது என்னோடய கற்பனைக்கும் உண்மைக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். இதே மாதிரி தான் செல் அப்படின்றத பற்றி நீங்கள் நிறைய டெக்ஸ்ட் புக்கில் செல் படங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு சில அனிமேட்டட் வீடியோஸை கூட பார்த்துருக்கலாம். ஆனால் நான் ஒரு சில அனிமேட்டட் வீடியோஸை யூடியூப்பில் பார்த்தேன். அந்த அனிமேட்டட் வீடியோஸை பார்க்கும்போது தான் என்னோடய செல் பற்றின கற்பனைகளுக்கும் உண்மையான செல்லிற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி அனிமேட்டட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சயின்ஸ் டீச்சிங் அகாடமி சேனலில் ஃபீச்சர்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் பேஜில் போனீங்கனாலே கீழே நிறைய சேனலை வந்து நான் ஃபீச்சர்ட் சேனல்னு கொடுத்து வச்சுருப்பேன். அதில் ஒரு சில சேனல்கள் வந்து ரொம்ப அற்புதமான அனிமேட்டட் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸை நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம செல்லியல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். செல்லுனா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு ஜென்ரலாக பேச போகிறோம். இப்போ செல்லில் ஒரு வீடு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிங்க. உதாரணத்திற்கு நாங்கள் ஒரு பெரிய செல்லை வரைகிறேன். ஓகே, இது வந்து செல்லுன்னு வச்சுக்குவோம். இது வந்து ஒரு வீடு. இந்த செல் நார்மலாக நம்ம வீடு பார்த்துருக்குறோம். வீடுன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்குது. இந்த வீடு எப்படி இருக்கும்? சுவரால் கட்டியிருக்கும், வாசல் இருக்கும், ஜன்னல் இருக்கும். வீட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள், நமக்கு தேவையான சாதனங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும். உதாரணத்திற்கு வீட்டுக்குள்ளே அடுப்பு இருக்கும், ஆனால் வீட்டுக்கு வெளியில் அடுப்பு இருக்காது. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம். அதே மாதிரி செல் அப்படின்றத ஒரு வீடாக வச்சுக்குவோம். இந்த செல் இதற்கு தேவையான பொருட்கள், இதற்கு தேவையான வேதியியல் மூலக்கூறுகள் எல்லாத்தையுமே அதோட சுற்றுச்சூழலிருந்து எடுத்து உள்ளே வச்சுருக்கு. அதே மாதிரி இதற்கு தேவையான அனைத்தையும் இது தயாரித்து கொள்கிறது. உதாரணத்திற்கு நம்ம உணவு தயாரிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு ஆற்றல் தேவைன்னா ஆற்றலை செல்லே தயாரித்து கொள்கிறது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் மெயின் பாக்ஸ் இருக்கும், கரண்ட்டு இபி பாக்ஸ் இருக்கும். அதிலேருந்து நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்கிது. ஸோ ஆற்றல் மூலம் அப்படின்றது இபி பாக்ஸ். அதே மாதிரி செல்லுக்குள்ளேயும் ஆற்றல் மூலங்கள் இருக்குது. அதற்கு தேவையான ஆற்றல் செல்லே தயாரித்து கொள்கிறது. செல்லிற்கு என்ன தேவை? உதாரணத்திற்கு குளுக்கோஸ் தேவை. குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட், ஒற்றை சர்க்கரை மூலக்கூறு. அதுதான் எனர்ஜியை கொடுக்குது. ஸோ குளுக்கோஸை வந்து செல் தன் சுற்றுச்சூழலிருந்து உள்ளே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் குளுக்கோஸ் வேறு என்ன தேவை? அமினோ ஆசிட்ஸ் தேவை. அமினோ ஆசிட்ஸ்னால் புரோட்டீன், புரதம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. புரதம் தயாரிப்பதற்கு தேவையான அடிப்படை பொருள். அந்த அடிப்படை பொருளை செல் வெளியிலேருந்து உள்ளே எடுத்துக்குது. அதே மாதிரி நம்ம குப்பைகள் எல்லாம் கொண்டு வெளியில் தட்டுற மாதிரி, குப்பை தொட்டிகளில் போடுற மாதிரி செல்லினுள் உருவாக்கப்படும் கழிவுப் பொருட்கள் செல் வெளியில் அனுப்பிடும். உதாரணத்திற்கு நம்ம மூச்சு விடும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வருது அப்படின்னா ஒவ்வொரு செல்லும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை ரத்தத்தில் கலக்குது. இந்த ரத்தமானது நுரையீரல் பகுதிக்கு வரும்போது
கார்பன் டை ஆக்சைடு பிரிக்கப்பட்டு நம் வெளியில் விட்டுறோம். அதே மாதிரி ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம். அப்படி உள்ளெழுக்கப்பட்ட ஆக்சிஜனானது இரத்தத்தின் மூலமாக செல்லிற்கு பரவுகிறது. ஸோ இதன் மூலமாக செல்லை ஒரு வீடு மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு வாசல் இருக்கும், சில வீடுகளில் 2 வாசல் இருக்கலாம், நிறைய ரூம்கள் இருக்கும், ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு வாசல் இருக்கும், ஒவ்வொரு வழி இருக்கும், கதவு ஜன்னல்கள் நிறைய இருக்கும். ஆனால் இந்த செல்லுக்கு அப்படி இல்லை, நிறைய வாசல்கள் உண்டு. அதே மாதிரி நம்ம தரை வழியாக வெளியே போகிறதுக்கோ உள்ளே வர்றதுக்கோ எந்த விதமான வழியும் இருக்காது. ஆனால் செல் அப்படி இல்லை. செல்லை வந்து ஒரு மிதக்கிற வீடு அப்படின்ட்டு நினச்சிக்கங்க. செல்லிற்கு அதன் எல்லா புறங்களிலும் வாசல் உண்டு. நம்ம வரக்கூடிய லெக்சரில் பார்ப்போம் இந்த வாசல் எதனால் ஆனது, எப்படி இந்த வாசல்கள் இயங்குகிறது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்ல, குளுக்கோஸ் உள்ளே வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வழி இருக்கும், வாசல் இருக்கும். அந்த வாசல் வழியாக குளுக்கோஸ் உள்ளே வரும். அதே மாதிரி செல்லுக்கு தேவையில்லாத பொருட்களை வெளியில் தள்ளுறதுக்கும் ஒரு சில வாசல்கள் இருக்கும். அதே மாதிரி காற்று வர்றதுக்கு நம்ம வீட்டில் வாசல் எதுவுமே இருக்காது. ஒரு சிறு துவாரம் இருந்தாலும் காற்று அது வழியாக உள்ளே வந்துட்டு போகும். அதே மாதிரி தான் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும். ஆக்சிஜன் உள்ளே வர்றதுக்கு வெளியில் போகிறதுக்கோ சிறப்பான வழி அல்லது கதவுகள் செல்லில் எதுவும் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப சின்ன பொருள். ஸோ இந்த செல்லுக்கு உள்ளேயும் செல்லிற்கு வெளியேயும் பொருட்கள் கடத்தப்படுவதை பற்றி வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கணும். இப்போ ஜென்ரலாக என்னென்ன வச்சுக்கோங்க, செல் இருக்குது, தேவையான பொருள் உள்ளே வர்றதுக்கும் தேவையற்ற பொருளை வெளியில் அனுப்புவதற்கும் அதற்கு வழிகள் அதுகிட்ட இருக்குது. ரெண்டாவது, இந்த மிதக்கும் வீட்டுக்கு நம்ம இது வந்து பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழில் செல் சவ்வு அப்படின்பாங்க. இங்கே எழுதி போகிறேன். நம்ம வீடோட சுற்றுப்புறம் வந்து, அதாவது வீடு வந்து சுவரால் கட்டியிருப்போம். அதுக்கு செங்கல், மணல், ஜல்லி, கம்பி இதெல்லாம் வச்சு நம்ம உருவாக்கியிருப்போம் வீட்டோட சுவரை. அதே மாதிரி செல்லின் வெளிப்புறம் வந்து செல்லின் பவுண்ட்ரி, மார்ஜின் வந்து செல் மெம்பரேன் அப்படின்ட்டு ஒரு பொருளால் ஆகிருக்கு. செல் மெம்பரேன்னு நம்ம சொல்லுவோம். இந்த செல் மெம்பரேன்னா என்ன, இதோட ஸ்டேட்டஸ் என்ன, இது ஆக்சுவலாக செல் மெம்பரேன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி செல் மெம்பரேனோட வேலையை பார்ப்போம். சுற்றுப்புறத்தையும் செல்லுக்குள்ளே உள்ள ஒரு என்விரான்மெண்ட்டையும் தனியாக பிரிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்துருப்போம், வீட்டில் அடுப்பு இருக்கும், வெளியில் இருக்காது. வீட்டில் நமக்கு தேவையான புத்தகங்கள் படிக்கிறதுக்கு வச்சுருப்போம், நம்ம அதை கொண்டு வெளியில் போட மாட்டோம். அதே மாதிரி இந்த செல்லுக்கு தேவையானது எல்லாத்தையும் இந்த செல் சேகரித்து வச்சுக்கணும். இந்த என்விரான்மெண்ட்லேருந்து, செல்லோட வெளிப்புறத்துலேருந்து அது செப்பரேட் ஆகி உள்ளே இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் வெளியில் விட்டுறக்கூடாது. அதுக்காண்டி ஒரு பவுண்ட்ரி இருக்குது. அதே மாதிரி செல்லுக்குள்ளே புரோட்டோபிளாசம் அப்படின்ற ஒரு கூழ்ம பொருள் இருக்கும். கிட்டத்தட்ட அது பாய்மம்னு சொல்லுவாங்க, ஃப்ளூயிட். அதே மாதிரி வெளிப்புறத்துலேயும் ஃப்ளூயிட் இருக்கும். ஆனால் உள்ள உதாரணத்துக்கு குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து செல்லுக்குள்ளே நிறைய இருக்கும். செல்லுக்கு வெளியில் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட்லேருந்து இந்த ஃப்ளூயிடை தனியாக பிரிக்கணும். அதுதான் இந்த செல் சவ்வோட வேலை. அப்போ இந்த செல் சவ்வு திண்மமால் ஆனதா ஃப்ளூயிட்னால் பாய்மமால் ஆனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஃப்ளூயிட் தான். செல் சவ்வும் ஃப்ளூயிட் தான். ஸோ ஃப்ளூயிட்னா தமிழில் பாய்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கலாம், பொருட்களின் நிலைகளில் திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள்னு படிச்சிருப்பீங்க. இந்த திரவம் வாயு ரெண்டும் சேர்ந்ததை பாய்மம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த பாய்மம் தான் ஃப்ளூயிட். ஸோ செல்லுக்கு வெளியில் இருக்கிறதும் ஃப்ளூயிட் தான், செல்லுக்கு உள்ளே இருக்கிறதும் ஃப்ளூயிட் தான், செல் சவ்வும் ஃப்ளூயிட் தான். ஆச்சரியமாக இருக்குல்ல? இதுதான் நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் உண்மைக்கும் இடைப்பட்ட வேறுபாடு. ஸோ செல் சவ்வு வந்து இன்னையிலேருந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, செல் சவ்வு ஒரு பாய்மம் பொருளால் ஆனது அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இது எப்படி நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ
ஒரு பலூன் இருக்குது, பலூன் எடுத்துக்கங்க. இந்த பலூனுக்குள்ளே நீங்கள் தண்ணி நிரப்புறீங்க, தண்ணி நிரப்பி அதோட வாயை கட்டி வைக்கிறீங்க. இப்போ ஒரு ஊசி எடுத்து குத்துனீங்கன்னா என்ன ஆகும்? பலூன் வெடிக்கலாம், இல்லைன்னா அந்த ஓட்டை வழியாக தண்ணீர் வெளியில் வரும். அதே மாதிரி இப்போ இந்த செல்லில் வந்து நான் ஒரு ஊசியை வச்சு ஒரு ஓட்டை போடுறேன் அப்படின்னா, எடுக்கும்போது உள்ளே உள்ள ஃப்ளூயிட் வெளியில் வந்துடும், வெளியில் உள்ள ஃப்ளூயிட் உள்ளே போகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஊசியை வச்சு குத்தி வெளியில் எடுக்கும்போது இதுக்குண்டான மூலக்கூறுகள் இந்த செல் சவ்வை உருவாக்கிய மூலக்கூறுகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கிறோம். உதாரணத்திற்கு இப்படி, இதுதான் செல் சவ்வு மூலக்கூறுகள்னு வச்சுக்கோங்க. இதை ஊசியில் வச்சு இப்படி குத்தும்போது சின்ன ஓட்டை வரும், இதை வெளியில் எடுக்கும்போது மறுபடியும் இது தனியாக சேர்ந்துக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் தண்ணியில் ஒரு ஓட்டை போட முடியுமா? அதே மாதிரி தான் செல் சவ்வு. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் செல் சவ்வு அப்படின்றது ஒரு ஃப்ளூயிட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செல் சவ்விற்கு அடுத்து நம்ம அந்த செல் சவ்வை கடந்து செல்லுக்குள்ளே போவோம். அப்போ செல்லுக்குள்ளே போய் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ செல் சவ்வை கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா, உதாரணத்திற்கு இங்கே நான் இருக்கேன், நான் வந்து செல் சவ்வை கடந்து உள்ளே போகிறேன், செல்லுக்குள்ளே போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரியை உருவாக்கி இது வழியாக உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே என் கண்ணுக்கு படுறது வந்து சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல்ஸ். சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல்னால் என்ன? ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஒரு புரோட்டீன், அதாவது புரதத்தினால் ஆன ஒரு பொருள். இந்த சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியலை பற்றி நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் விரிவாக பார்ப்போம். சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல் தான் உள்ளே இருக்கும். உதாரணத்திற்கு நீங்கள் புத்தகங்களில் செல் படத்தை பார்த்துருப்பீங்க. செல் அப்படின்னோடனே என்ன இப்படி போட்டிருப்பாங்க, விலங்கு செல், நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, அப்புறம் கோல்கி உறுப்பு இருக்குது, அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, இப்படி சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அந்தரத்தில் மிதக்குதா? இல்லை. இது எல்லாமே சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியலோட சப்போர்ட்டில் இருக்குது. உதாரணத்திற்கு நம்ம வீட்டில் உள்ள ஒரு ரூம் எடுத்துங்க. இதுதான் ஒரு நம்ம வீட்டில் உள்ள ஒரு ரூம் அப்படின்னா, இந்த ரூமில் இந்த சவரிலேருந்து இந்த சவருக்கு கம்பிகள் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய கம்பி, அதே மாதிரி இப்படி நிறைய கம்பி கொடுத்துருக்காங்க, இன்னும் இப்படி நிறைய கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூமை உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? அதே மாதிரி தான் செல்லும் இருக்கும். செல்லுக்குள்ளே சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல்ஸும் இருக்கும். ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல் தான் நம்ம முதல்ல உள்ளே போனோன்னே பார்க்குற ஒரு மெட்டீரியல். இந்த அளவுக்கு நிறைய சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல் இருக்கும், போயமையான. இந்த சைட்டோஸ்கெலிட்டனோட சப்போர்ட்டில் தான் செல்லின் உட்பொருட்கள், அதாவது செல்லோட உள் உறுப்புகள் வந்து இதோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. உதாரணத்திற்கு இதுதான் செல்லுன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல் நிறைய இருக்குது. இதோட சப்போர்ட்டில் தான் நியூக்ளியஸ் ஆனது இருக்குது. நியூக்ளியஸ் வந்து இப்படி அந்தரத்தில் இருக்காது, சரியா? நியூக்ளியஸ் தவிர, நியூக்ளியஸ் மட்டும் இல்லை, நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இப்படி எல்லாமே சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல் சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியலை பற்றி பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது மெயினான உறுப்பு உட்கரு. இதுதான் உட்கரு. ஸோ இந்த உட்கருக்குள்ளே என்ன இருக்குது? சரி, இது இந்த ரவுண்டு போடுறோமே, இந்த ப்ளூ கலர் ரவுண்டு, இதுவும் செல் சவ்வு தான். ஆமாம், நம்ம வீட்டோட வெளிப்புறத்துலேயும் சுவரை வச்சு தான் கட்டியிருப்போம். வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் வேணுனாலும் அதுவும் சுவரை வச்சு தான் உருவாக்கும். அதே மாதிரி இதுவும் செல் சவ்வு. ஆனால் இதுக்கும் இடையில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். நம்ம வீட்டோட வெளிச்சுவரை வந்து 2 அடுக்கு செங்கலை வச்சு கட்டியிருப்போம். வீட்டோட உள்சுவரை வந்து 1 அடுக்கு செங்கலால் கட்டியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா அலுமினியம் வச்சு ஒரு கேபினட் மாதிரி போட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வெளிப்புற செல் சவ்வுக்கும் உட்புற செல் சவ்வுக்கும் ஒரு சில சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு. உதாரணத்திற்கு இந்த கதவோட அளவும் இந்த கதவோட அளவும்
வித்தியாசப்படலாம். இதுலேயும் நிறைய கதவுகள் உண்டு. இந்த கதவுகள் ஏன் உங்களுக்கே தெரியும். நியூக்ளியஸில் இருக்கக்கூடியதுக்கும் சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடியதுக்கும் இடையில் எக்ஸ்சேஞ்ச், பொருட்கள் பரிமாறி கொள்வதற்கு. அப்படி என்ன பொருள் பரிமாறி கொள்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து மேஜராக குரோமோசோம் இருக்கும். நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க, குரோமோசோம் வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இந்த குரோமோசோம் வந்து என்ன அப்படின்னா, இது டிஎன்ஏவால் ஆனது. நீங்கள் டிஎன்ஏ தனியாக படம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி இருக்கும். இதுதான் டிஎன்ஏ. டிஎன்ஏனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அது எதால் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி வரக்கூடிய வகுப்புகளில் விரிவாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு 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 ப்ராட் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஎன்ஏட்ட கோடிங்ஸ் இருக்குது. இந்த செல் என்னென்ன செய்யணும், என்னென்ன வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற கமாண்ட் ப்ராம்ப்ட் அதுக்குள்ளே தான் இருக்குது. செல்லோட கமாண்டர் டிஎன்ஏ தான் வச்சுக்கோங்க. இந்த கமாண்டர் எது சொல்கிறாங்களோ, அதை என்ன சொல்கிறாரோ அதை தான் செல் செய்யும். இந்த கமாண்டர் எப்படி பேசுவார், எம்ஆர்என்ஏ மூலமாக பேசுவார். இந்த கமாண்டர் வெளியில் வரமாட்டார், உள்ளுக்குள்ளேயே தான் இருப்பார். ஸோ இந்த டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும். இது எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகி இந்த எம்ஆர்என்ஏ வெளியில் வரும். இந்த எம்ஆர்என்ஏ ரைபோசோம் அப்படின்ற ஒரு பொருள் மூலமாக புரோட்டீனாக மாற்றப்படும். இதுதான் புரோட்டீன் அப்படின்ற விஷயம். இது வந்து ஒரு புரோட்டீன், சரியா? இந்த புரோட்டீன் வந்து செல்லோட ஒரு சில குறிப்பிட்ட வேலைகளை செய்யும். உதாரணத்திற்கு இதை நீங்கள் கணையத்தில் உள்ள லாங்கர்கான் திட்டுக்களில் உள்ள ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த செல்லானது இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கும். இந்த இன்சுலின் ஹார்மோன் எதற்கு பயன்படுகிறது? நம் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை ஒவ்வொரு செல்களும் எடுத்துக்கிறதுக்கு இந்த இன்சுலின் ஹார்மோன் தான் பயன்படுது. நீங்கள் உங்கள் உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்களோட உறவினர்களை பார்த்துருக்கலாம். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த இன்சுலின் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை ஒவ்வொரு செல்களுக்கும் உள்ள அனுப்புகிற வேலையை இந்த இன்சுலின் பார்க்குது அப்படின்ட்டு. அதே அப்போ நம்ம உடம்புக்கு எவ்வளோ இன்சுலின் தேவை, எந்தெந்த காலகட்டங்களில் தேவை அப்படின்றத இந்த டிஎன்ஏ தீர்மானித்து அதற்கு தகுந்த மாதிரி எம்ஆர்என்ஏ அனுப்பும். இப்போ நிறைய இன்சுலின் தேவைன்னா பல எம்ஆர்என்ஏகள் அனுப்பும். கொஞ்சோண்டு தேவைன்னா சில எம்ஆர்என்ஏயை தயாரித்து அனுப்பும். இந்த எம்ஆர்என்ஏ வெளியில் வந்து இன்சுலின் புரோட்டீனை தயாரிக்கும். நம்மளுக்கு உடம்புக்கு தேவைக்கு ஏற்ப இந்த புரோட்டீனானது தயாரிக்கப்படும். இந்த புரோட்டீன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து ரத்தத்தில் கலந்து எல்லா இடத்துக்கும் போகும். எல்லா இடத்துலையும் சர்க்கரையின் வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கரையை உள்ள ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் அனுப்பக்கூடிய வேலையை இந்த இன்சுலின் பார்க்கும். ஸோ உட்கருவை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்தோம். இப்படி தான் உட்கரு இருக்குது, உட்கரு துளைகள் இருக்குது, உட்கருக்குள்ளே குரோமோசோம் இருக்குது, குரோமோசோம் டிஎன்ஏவால் இருக்குது, டிஎன்ஏ எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுது. இந்த எம்ஆர்என்ஏ உட்கருவை விட்டு வெளியில் வந்து ரைபோசோமின் உதவியுடன் புரதம் தயாரிக்கிறது. இந்த புரதமானது ஒவ்வொரு வேலையும் பார்க்குது. உதாரணத்துக்கு நம்ம இந்த சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து ஒரு புரதம் தான். இப்போ இந்த செல்லுக்கு இன்னும் கொஞ்சம் சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா அது அந்த சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியல், அதாவது இந்த ஆரஞ்சு கலர் புரதம் தயாரிப்பதற்கு உண்டான கமாண்ட் ஆர் கோடு, அதை இந்த டிஎன்ஏ எம்ஆர்என்ஏயாக மாற்றும். இந்த எம்ஆர்என்ஏ வெளியில் வரும். இந்த எம்ஆர்என்ஏ வெளியில் வந்து உதாரணத்துக்கு இந்த எம்ஆர்என்ஏ வெளியில் வரும். இங்கே இருக்கக்கூடிய ரிபோசோம் மூலமாக எம்ஆர்என்ஏ வந்து புரோட்டீனாக சிந்தசிஸ் ஆகப்படும். இந்த புரோட்டீன்கள் தயாரிக்கப்படும். இந்த புரோட்டீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சைட்டோஸ்கெலிட்டன் மெட்டீரியலை உருவாக்கும். இப்படி தான் ஒவ்வொரு செல்லும் வேலை புரிஞ்சுக்கிட்டு. இன்னும் நிறைய பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி.